ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருப்ப நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே. இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் பணம் சம்பாதிப்பதோ பற்றியோ, நல்ல முறையில் சம்பாதிப்பதை பற்றியோ, அதை நல்ல விதத்தில் செலவழிப்பதை பற்றியோ, தன் குடும்ப முன்னேற்றத்துக்கு செலவழிப்பதை பற்றியோ எந்த தடையும் கிடையாது. தர்மப்படி சம்பாதிக்க வேண்டும், குடும்ப நலன்களை காக்க செலவழிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை தவிர கஷ்டப்படுபவர்களுக்கும் அந்த செல்வத்தை உபயோகரமாக செலவழிக்க வேண்டும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்வது. அதற்கு ஆசையே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த இதை வைக்கும். தனக்கும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்படாமல் அப்படிலாம் ஒன்று இருந்ததுனாக்கா அது ரொம்ப கஷ்டம். இந்த ஜென்மத்தில் எந்த பலனும் நம்ம அதிலேருந்து அடையாமல் போயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேற்கொண்டு இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கு பல்வகை பொருட்கள் தேவைப்படுகின்றன. ரூபாய் அல்ல. காரணம், பொருட்கள் தாமே உபயோகமாக இருக்கின்றன. ஆனால் ரூபாய் நேரடியாக உபயோகமாவதில்லை. பணம் சாமான்கள் மூலமாகத்தான் உபயோகப்படுகிறது. பணத்தை யாரும் அப்படி சாப்பிட முடியல இல்லையா? கொண்டு போய் அதை கொடுத்த அரிசி வாங்கி தானே சாப்பிட்றோம். அந்த குறிப்பிட்றார். ஆகையால் பணத்தை காட்டிலும் பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. பொருட்களை விட சரீரம் முக்கியமானது. சரீரத்துக்காகத்தான் பொருட்கள் உள்ளன. சரீரத்துக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை பொருட்களுக்கு இல்லை. பசு முதலியவற்றினுடைய உடல்கள் கூட மிகவும் உபயோகப்படுகின்றன. ஏனென்றால் அவையிலிருந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்கள் கிடைக்கின்றன. பசுவிலிருந்து பால், செம்மறி ஆட்டிலிருந்து கம்பளி, இப்படி. ஆனால் இவ்வுலகம் அவ்வுலகம் ஆகிய ரெண்டுமே எந்த சரீரத்தால் அடையப்படுமோ அப்படிப்பட்ட இந்த மனித சரீரம் அவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது. அறநூல்களில் மனித உடலுக்கு அளவற்ற பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடலில் சிறப்பான பொருள் இது. இதன் சிறப்பான அம்சம் விவேகம். சாரம், சாரமற்றது, நித்தியம், அனித்தியம், செய்யத்தக்கது, செய்யத்தகாதது என்று எதனால் பகுத்து உணர்கின்றோமோ அதனை விவேகம் என்று சொல்கிறார். இந்த பகுத்தறிவு எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்தது. அதுதான் பகுத்தறிவின் தனிப்பெருமை. இந்த பகுத்தறியும் தன்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனிதன் உயர்ந்தவனாகிறான். ஒரு மனிதனுக்கு அதிக மரியாதை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவனிடம் உள்ள பகுத்தறிவு என்பதை உலக விவகாரங்களில் கூட காண்கின்றோம். மனிதனிடத்தில் பகுத்தறியும் ஆற்றல் எந்த அளவு விழிப்புற்று இருக்கின்றதோ அந்த அளவு அவன் கௌரவிக்கப்படுகின்றான். காரணம் என்னவென்றால் பகுத்தறியும் ஆற்றலை கொண்டு அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச் சரியாக தீர்மானிக்கிறான். இந்த பகுத்தறியும் ஆற்றலின் பெருமை மனிதனை காட்டிலும் உயர்ந்தது. காரணம், பகுத்தறியும் சக்தி இருப்பதால் தான் மனித உடலுக்கு இவ்வளவு பெருமை. மனிதனுடைய இந்த உடலின் வெளித்தோற்றத்துக்கு, அமைப்புக்கு பெருமை இல்லை. பகுத்தறிவுனால தான் இந்த உடம்புக்கு பெருமை. பகுத்தறிவை காட்டிலும் உயர்ந்ததாக என்ன இருக்கிறது? பகுத்தறிவு என்றால் இப்போ இருக்கிற எல்லாம் சொல்லியிருக்கிற பகுத்தறிவு இல்லை. இறைவனை நம்புவன் முட்டாள், அயோக்கியம், அது இல்லை பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது அது இல்லை. ஏன்னா மற்ற ஜென்மங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு. நல்லது கெட்டதை ஆராய்ந்து எது சரியானது எது சரியில்லை அப்படிங்கிறது நான் கண்ணால் பார்த்தா தான் நம்பங்கிறது பகுத்தறிவு இல்லை. என்ன பகுத்தறிவை காட்டிலும் உயர்ந்ததாக என்ன இருக்கிறது? பகுத்தறிவை காட்டிலும் உயர்ந்தது இருக்கிறது. அதுதான் பரமாத்மா. பகுத்தறிவு மூலமாக பொருட்செறிவுடையது, செறிவில்லாதது, நித்தியம், அனித்தியம் இவற்றை புரிந்து கொண்டு நித்தியமாயும் மாறுதலற்றதாயும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததாயும் உள்ள பரமாத்ம தத்துவத்தை அடைவதில்தான் மனித சரீரம் பயனடைந்ததாகிறது. இந்த பகுத்தறிவை வச்சு பரமாத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான சுகம். அதை அடையாமல் உலக இன்பங்களிலேயே காலத்தை போக்கினால் மனித சரீரம் பயன்படுத்தப்பட்டது ஆகாது.
இன்ப சுகங்கள் விலங்கு பறவைகளுக்கும் கிடைக்கின்றன. அவைகள் கூட உல்லாசமாக இருக்கின்றன. மனிதர்களால் பணிவிடை செய்யப்படும் பல நாய்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவை தங்கும் அறைகளில் கோடை நாட்களில் குளிர்சாதனமாக கசகசா மூட்டை வைக்கப்படுகிறது. உட்காருவதற்காக நல்ல விரிப்பு போடப்படுகிறது. மேலே விசிறி சுற்றுகிறது. உலாவப் போகின்றது. வாக்கியம் வச்சுட்டு போகிறாங்கள்ல, பார்த்துருப்போமே. ஒரு மனிதனும் கூடவே போகிறான். சங்கிலியை பிடிச்சிட்டு அப்படியே நாய்க்கு வாக்கிங், அது இயற்கை உபாதையெல்லாம் கழிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணி போகிறோம். அதுவும் சுகம் அனுபவிக்கிறதுங்கிறது அதுக்கு அவர் சொல்கிறார். அது ஆகாய வானத்திலும் கூட அவைகள் பிரயாணம் செய்கின்றன. மனிதர்களும் சிலருக்குத்தான் இந்த சௌரியங்கள் இருக்கின்றன. ஆனால் அது அனுபவிக்குது. ஆகையால் உலக சுகபோக உல்லாச வாழ்க்கை வேண்டுமானால் நாய், கழுதை முதலிய பிராணிகளாக பிறவி எடுத்தும் அடையலாம். ஆனால் இந்த பரமாத்மா தத்துவம் மனிதர்களுக்குத்தான் கிடைக்கும். நாய் பரமாத்மா பற்றி நினைக்காது. ஏன்னா அது பகுத்தறிவு கிடையாது. அது ஜின்மங்களுக்கு கிடையாது. மனுஷனை தவிர எதுவும் கிடையாது. அதுதான் குறிக்க வராது. சுகம் எல்லாமே அனுபவிக்குதுங்க, நம்மளும் அனுபவிக்கிறோம். ஆனால் பகுத்தறிவு நம்மளுக்கு தான் இருக்குது. அந்த பகுத்தறிவு எது கொடுத்துருக்கு? இந்த உலகாத இன்பத்தில் இந்த இன்பம் பெருசா அந்த இன்பம் பெருசான்னு யோசனை பண்ணுறதுக்கா, அதை அனுபவிக்கிறதுக்கா? பரமாத்மாவை பற்றி அறிய வேண்டும். அதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆகையால் உலக சுகபோகம் உல்லாச வாழ்க்கை வேண்டுமானால் நாய், கழுதை முதலிய பிராணிகளாக பிறவி எடுத்தும் அடையலாம். ஆனால் இந்த பரமாத்மா தத்துவம் மனிதர்களுக்குத்தான் கிடைக்கும். மனிதனை தவிர வேறு எவ்வளவோ விலங்குகள், பறவைகள் இருக்கின்றன. அவைகள் பரமாத்மா தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூட முடியாது. விலங்குகளில் எல்லாற்றையும் உயர்ந்ததாக பசு கருதப்படுகிறது. சாணம், பசு மூத்திரம் இவற்றால் தூய்மை ஏற்படுகிறது. நோய்கள் நீங்குகின்றன. பசுமாடு பூமியை வளப்படுத்துகிறது. பூமியும் பசுவுக்கு தீவனங்களை கொடுக்கிறது. இவ்விரண்டுடைய செழுமையால் தான் எல்லா மனிதருடைய உடல் செம்மையாக இருக்கிறது. நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது தாய்ப்பாலுக்கு அடுத்தது நம்மளுக்கு கொடுக்கறது பசும்பால் தானே. அதெல்லாம் தான் குறிப்பிடுறாரு. இவரினுடைய செழுமையால் தான் எல்லா மனிதரும் உடலும் செம்மையாக இருக்கிறது. அவர்களின் உடல் பராமரிப்பும் நடக்கிறது. இவ்வளவு உயர்ந்த பசுமாட்டுக்கு கூட பரமாத்மா தத்துவத்தை உங்களால் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அதுவும் விலங்கு தான். அது நம்மளுக்கு இவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது. அதால் கூட பரமாத்மா தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. ஏனென்றால் பரமாத்மா தத்துவம் அப்படிப்பட்டது. பசுமாடு மிகவும் உபயோகம் உள்ளது, மிகவும் உயர்வானது. அதனிலிருந்து நாம் அநேக நன்மைகளை அடைகின்றோம். ஆகினால் பசு பராமரிப்பு நமது முக்கிய கடமை. ஆனால் பசு பரமாத்மா தத்துவத்தை அடையட்டுமே என்றால் அந்த தகுதி அதனிடம் இல்லை. அந்த தகுதி மனித சரீரத்துக்கு மட்டுமே இருக்கிறது. மனிதனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அவ்வளவு பெருமை தேவர்கள் கூட இல்லை. தேவர்களுடைய உடல் பிரகாசமானது. நம்முடைய உடலைப் போல எலும்பு மாமிசம் இல்லை. நம்முடைய சரீரம் பிருத்வி, அதாவது மண் தத்துவத்தை முதன்மையாக கொண்டது. தேவருடைய சரீரம் தேஜஸ், அதாவது ஒளி தத்துவத்தை முதன்மையாக கொண்டது. எப்படி என்றால், இதோ விளக்கு இருக்கிறது. இந்த விளக்கின் ஒளியில் எல்லா பொருட்களும் பார்க்கப்படுகின்றன அல்லவா? இது தேஜஸ் தத்துவம். தேவ சரீரத்தில் இது பெருமளவு இருக்கிறது. அழுக்கு நிறைந்த பன்றி இருக்கிறது. அது நம் பக்கமாக சென்றால் நமக்கு கெட்ட வாசனை வருகிறதே. அதே போல் நம்முடைய சரீரங்களிலிருந்து தேவர்களுக்கு துர்நாற்றம் வருகிறது. அவ்வளவு மாசு நிறைந்தது நம்முடைய உடல். ஆனால் நல்லோர்களே, அந்த தேவர்களுக்கு கூட பரமாத்மா தத்துவத்தை அடைவதற்கு அதிகாரம் இல்லை. தேவர்கள் இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் சரீரம் நன்றாக இருக்கிறது, அவர்கள் உலகம் நன்றாக இருக்கிறது, அவர்களுடைய உணவு அமிர்தம். ஆனால் மோட்சத்தை அடைவிப்பதற்கான திறன் மனித சரீரத்துக்கு தான் இருக்கிறது, தேவர்களுக்கே கிடையாது. அமரர்களின் சரீரத்துக்கு இல்லை. ஆகவே தான் எல்லாவற்றை காட்டிலும் அரியதாக மனித சரீரம் சொல்லப்படுகிறது.
மனித பிறவிக்கு நிகரான பிறவி கிடையாது. சராசர பிராணிகள் அனைத்தும் அதை பெற விழைகின்றன. இதுக்கு தான் எல்லாம் போராடிட்டு இருக்குங்க. கீழேந்து எல்லாம் பரிணாம வளர்ச்சியில் மனுஷ ஜென்மத்தை அடையிறதுக்கு தான் எல்லாம் போராடிட்டு இருக்கு. நம்ம இந்த ஜென்மம் எடுத்தோமே, நம்மளே போராட்டத்தில் தான். நம்ம இதில் இதுவாக கரு உண்டாகிறதுக்கு போது நம்ம வண்டி வந்து கருவாக இல்லை. இதிலே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இது போராட்டம். அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம மனுஷனாக பொறுத்திருக்கோம். அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மம் இது. அதை நழுவி விடாதுங்கிறது தான் பெரியவர்களோட வாசகம். ஏராளமாக பணம் சம்பாதிப்போம், அதனால் நாம் இன்பத்தை அனுபவிப்போம். இந்த ரெண்டிலும் எவன் மிகுந்த பற்று கொண்டிருக்கானோ அவனால் பரமாத்மா தத்துவம் என்றால் என்ன, முக்தி என்பது என்ன, பிறப்பு இறப்பு அற்று இருப்பதால் என்ன பயன், பேரானந்தம் என்றால் என்ன, இதை அறிய முடியாது. இது பணத்து மேலேயே குறியாக இருக்கிறோம். இதை பற்றி வராது, நாட்டம் வராது உங்களுக்கு. அப்போ வேறு இதில் செலுத்தி போச்சு இல்லையா, புத்தி வேறு இதில் போயிடுச்சுனாக்க நாட்டம் அதிலே தான் இருக்கும். இந்த ஜென்மம் முழுக்க இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் எல்லாம் தான் முன்னாடிலாம் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். துன்பம் ஒரு காலம் இல்லாமல் போக வேண்டும், எப்போதுமே உயர்ந்ததான ஆனந்தம் இருக்க வேண்டும். இந்த கோட்பாட்டை அறிந்து கொள்ளக்கூட அவனிடம் ஆற்றல் இல்லை. ஏன்னா சீப்பான இந்த சந்தோஷத்தை வந்து ஆனந்தம்னு நினச்சிக்கிறான். சந்தோஷம் வேறு, ஆனந்தம் வேறு. ஆனந்தம் நினைச்சாலே வருது, சந்தோஷம் அனுபவிச்சா தான் வரும். அதுக்கு ஐம்புலன்கள்லாம் தேவை. ஆனந்தத்துக்கு அப்படியே ஒரு நினைப்பும் இல்லாமல் மனசு இல்லாமல் அப்படியே இருந்தாலே ஆனந்தம்தான். எதனை இந்த மனித சரீரத்தினால் மட்டுமே அடைய முடியுமோ அந்த தத்துவத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். அதை எப்படி அடைவது? இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய சிந்தனை குவிப்பு. நம்மளுக்கு சிந்தனை அதில் போகணும். நமது குறிக்கோள் எல்லாம் பரமாத்ம தத்துவமாகவே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய குறிக்கோள் பணம் சம்பாதிப்பதாக இருக்குமே, ஆனால் அவன் எங்கெல்லாமோ சுற்றுகிறான். அவ்விதமே நமது குறிக்கோள் பரமாத்ம தத்துவத்தில் இருக்க வேண்டும். இது இந்த புரிஞ்சுக்கலாமா, அது நான் புரிஞ்சுக்கலாமா, வீட்டை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா, இப்படி இங்கே போனால் அதை விற்று பணம் சம்பாதிக்கலாமா, அங்கே போய் அதை பண்ணால் இதை சம்பாதிக்கலாமா, எப்படி அந்த பணத்து மேலே ஒரு இது வருதோ அதுமாரி இதில் வரணும் அப்படின்னு சொல்கிறார். நமது குறிக்கோள் பரமாத்மா தத்துவத்திலேயே இருக்க வேண்டும். துன்பம் கிடைத்தாலும் இன்பம் கிடைத்தாலும், ஏழ்மையே அடைந்தாலும், செல்வ பெருக்கினை அடைந்தாலும், நோயிற்று இருந்தாலும், நோயின்றி இருந்தாலும், உயிரோடு இருந்தாலும், உயிர் பிரிந்தாலும், மக்கள் நம்மை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், எப்படி இருந்தாலும் சரி, நாம் அந்த பரமாத்மா தத்துவத்தை அடைந்தே ஆக வேண்டும். இவ்விதம் முக்கிய குறிக்கோளாக ஆகிவிட்டால் பரமாத்மாவை அடைவது மிகவும் எளிது. எதுவரையில் இந்த குறிக்கோள் ஏற்படவில்லையோ அதுவரையில் பரமாத்மாவை அடைவது கஷ்டமாக தோன்றுகிறது. உண்மையில் பரமாத்மா தத்துவத்தை அடைவது கஷ்டமே இல்லை. காரணம், அது எல்லா மனிதர்களிடம் இருக்கிறது, எல்லா நிகழ்ச்சிகளிலும் இருக்கிறது, எல்லா செயல்களிலும் இருக்கிறது. இவ்வுலகத்தில் பரமாத்மா இல்லாத இடம் என்று எதுவும் ஒரு பரமனு கூட இல்லை. அதனை அடைவதற்கு கஷ்டமாக இருப்பதற்கு காரணம், அதனை அடைய வேண்டும் என்ற தீவிரமான ஆசை இல்லாதது தான். உலக இன்பங்களை அனுபவிப்பதிலும் பொருளை சம்பாதிப்பதிலும் சிக்கி கிடக்கிறோம். ஆகையால் இவற்றை விட்டு ஒதுங்கி பரமாத்மா தத்துவத்தை அடைவதையே முதன்மையான குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பணத்தை காட்டிலும் பொருள், பொருளை காட்டிலும் உடல், உடலை காட்டிலும் பகுத்தறிவு, பகுத்தறிவை காட்டிலும் உண்மையான தத்துவமான பரமாத்மா உயர்வானது. ஆகவே எல்லாற்றையுமே பரமாத்மாவுக்கு அதிக மதிப்பு கொடுத்து அதை அடைவது தான் மனிதனின் முக்கியமான கடமை. இதில்தான் மனித வாழ்க்கை பயனுடையதாகிறது என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து அந்த பரமாத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்ற தவிப்பு உள்ள முருகி அந்த பயணத்தை தொடங்கினால் நிச்சயம் அதை அறிந்து கொள்ளலாம் என்பது பெரியோர் வாக்கு. நாமும் முயன்று அதை பெறுவோம். இத்துடன் இந்த பாகம் முடிகிறது. பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.